வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்க பார்ப்பீங்கன்னு நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில் சாதகமற்ற சம்பவங்களாக உருவடிக்கிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய காணொலிஸ்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக பலன் பெறுவீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 மகர ராசிக்காரர்கள் எப்படி ஒரு பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். இன்னொரு 3-4 மாதத்துல 7 நாட் சனி முழுசாக முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர ராசி இருக்கிறது. ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். கேது குருவால் பார்ப்பது ஒரு நன்மையாக இருக்கிறது. அதே சமயத்துல குரு 5ஆம் இடத்திலேயே நீடித்திருந்து ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு. இது எந்த விதத்திலையும் மாற்றங்களோ பயிற்சிகளோ 2025 ஜனவரி மாதத்தில் இருக்க போறதில்லை. மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதியான 3 நாட்கள் மட்டுமே 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். ரெண்டுமே அருமையான ஒரு பலன் தான். ஸோ 2ஆம் இடத்திலே இருந்ததுனால நல்ல ஒரு வருமானத்துக்கு குறைவில்லாத ஒரு அமைப்பு. ராஜயோகாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறது சுக்கிரனால் பாதிப்பு கிடையாது. சுக்கிரன் வர வேண்டிய பணத்தை அதிகதான் படுத்த போகிறாரே ஒழிய குறைக்க போறதில்லை. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில மீனத்தில் உச்சம் பெறுவதும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா சுக்கிர தசை போயிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னுமே நல்ல பலனை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி உச்சம் பெறுவது எப்பவுமே நல்ல விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல எல்லாம் முன்னமே நீடித்திருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய சில வாழ்க்கை சம்பவங்கள், சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக ஜனவரி மாதம் 2025 சுக்கிரன் மீனத்தில் உச்சமாவது மூலமாக மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறார்கள். அதே சமயத்தில் புதன் 11ஆம் இடத்துல முதல் 3 நாட்கள் இருந்து முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், அதாவது ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ அது என்ன கொடுப்பாருன்னா, 6ஆம் இடம்ங்கிறது ஒரு கடன் பெறுவது, ஒருத்தர் பணம் மூலமாக ஒரு முதலீடு செய்வது, அடுத்தவங்க பணம் மூலமாக ஒரு சில விஷயத்தை சாதிக்கிறது, ஃபண்டிங் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறது, பேங்க் லோன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறது. அது மாதிரிலாம் விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பிராப்தங்களை உயர்த்திக்கிறது, நம்மளுடைய பிஸ்னஸை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஒரு எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்குற மாணவர்களாக இருந்தால் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் வெளிநாடு போகணும், வெளிநாடுக்கு விசா கிடைக்கலங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஒரு பிஆர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரிலாம் அருமையாக வரக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்கிறது. ஸோ புதனின் சஞ்சாரமும் அருமையாக இருக்குது. ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வருகிறார். குருவின் பார்வையும் பெறுகிறார். அதுவும் ஒரு அருமையான ஒரு பலன். படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஐடி துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உயர்வும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பாக கடந்த 2 வாரங்கள் ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ புதனின் சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் அருமையா இருக்க போக, சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியிலேயே 13 நாட்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற வாக்கியத்துக்கு இணங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வருகிறார். ஸோ சூரியன் மகர ராசிக்குள்ள வருவது தப்பில்லை. குரு பார்வை பெறுவது அருமையான விஷயம். ஸோ ஒரு அட்டமாதிபதியாகிய சூரியன் குரு பார்வை பெற்று ராசியில் இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியும், வர வேண்டிய பணம் உடனே வரக்கூடிய அமைப்பும், திடீர் பண வரவு, ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருத்த லாபம் வருது, அது மாதிரி சில நல்ல பலன்கள், பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அந்த சூரிய பயிற்சி. அது தை மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலே இருந்து நீடித்து ராசியை பார்ப்பது, சில பங்குதாரர்கள் வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அது மாதிரி இல்லை சில பல கருத்து வேறுபாடுகள் போய்க்கூடிய அமைப்பு இருக்கு. கோபதாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும் என்பதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாய்
ராசியை பார்க்கிறார். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தையை விட்டுறது, அது மூலமா மனஸ்தாபம் பெறுவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்ப அமைப்பிலையும் உண்டு, வியாபார அமைப்பிலையும் வந்து நண்பர்கள் வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் வீட்லயே அப்படி இருக்கிறது கொஞ்சம் ஒரு குறையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி தசாபுக்திகள் போகும்பொழுது 6ஆம் வீட்டு திசை 8ஆம் வீட்டு திசை போகும்பொழுது அது உடனே நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது பார்த்துக்கணும். அதே சமயத்துல மாதத்தின் இறுதி வாரம் பார்த்தீங்கன்னா வக்ர ரீதியாக செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போறது சில உடல் நோய் பிரச்சனைகள், சில அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் மட்டுக்கு தான் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கே தவிர மீது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜனவரி 2025 இருக்கு. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் குருவின் பார்வை பெற்று 11ஆம் இடம் 12ஆம் இடம் ராசிக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து படிப்பு விஷயத்துல ஆர்வமாகவும் கான்சென்ட்ரேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் சஞ்சாரங்கள் கொடுக்கறது. அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ஸோ எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு மாதமாகவும் இதுல வந்து உடல் நலமும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுவதில் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும்ங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். அவங்களுடைய மற்றபடி எல்லாமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை பொறுத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ எத்தகைய ஒரு தசாபுக்தியில் போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து இப்ப தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறாருன்னு இப்ப பேசின கோச்சார பலங்களும் நம்ம பார்த்து பகுத்தறிந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நாம் அறியலாம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.